ஒரு தொன்மையான மொழி என்று சொல்லுகிற ஒரு சமஸ்கிருதத்தை எனது தாய்மொழி என்று சொன்னவர்கள் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஒரு 11,500 பேர் சமஸ்கிருதம் எனது தாய்மொழி என்று அதுவும் வம்படியாக சொல்லியிருப்பாங்க. தாய்மொழின்னு சொன்னால் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதாவது கனவு வந்தது அல்லது யாராவது ஒருத்தர் அடிக்க வேண்டானா எந்திரிக்க பண்ணால் அம்மான்னு எந்திரிச்சேன்னா என் தாய்மொழி அம்மா தமிழ் மொழி. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எழுப்பி விட்டீங்கன்னா ஒரு ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே எந்திரிச்சவன் இருக்காது. அப்போ தான் 11,500 பேர் வம்படியாக சொல்லினாங்க, இருந்துட்டு போட்டோம். அப்படின்னு சொன்னால் 140 கோடி மக்கள் வசிக்கிற ஒரு நாட்டில் ஒரு 11,500 மக்கள் பேசுகிற மொழி, அந்த மொழியை பற்றி எந்ததும் கிடையாது. எல்லா மொழியும் நல்ல மொழி தான். ஆனால் அந்த மொழிக்கு ஒரு 1,200 கோடி ரூபாயை செலவழிக்கிறோம். ஆனால் அதற்கும் முன்பாக ஒரு செம்மொழி என்று அறிவிக்கப்பட்ட தமிழுக்கு எவ்வளவு ஒதுக்கீடு செய்யப்பட்டது, தெலுங்குக்கு எவ்வளவு ஒதுக்கீடு, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய செம்மொழி என்று அறிவிக்கப்பட்ட மொழிகளில் திராவிட மொழிகள் என்று அறியப்படுகிற தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்த 4மே செம்மொழி. இதற்கு வெளியே சில மொழிகள் இப்போது ஒரியா, சமஸ்கிருதம், பெங்காலி, அசாமி எல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது சாகித்ய அகாடமி பரிசு வழங்குவதில் சுணக்கமாய்ப்பட்டு தாமதமாய்ப்பட்டு இது மறுக்க முடியும் என்ற சூழலில் செம்மொழிகளுக்கெல்லாம் ஒரு பரிசையும் 1 லட்சத்திலிருந்து 5 லட்சம் என்ற அறிவிப்பை வைத்திருக்கிறது. ஏனென்றால் தமிழ் ஒரு பொதுமை பேசுகிறது. தமிழ் ஒரு புதுமையை மட்டும் பேசவில்லை, ஒரு பொதுமையை பேசும் ஒரு பொறுப்புணர்வு உள்ள மொழியாக தமிழ் இருக்கிறது.